வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. 30,000 பக்தர்கள் முன்பதிவு செய்ததால் 1 மணி நேரம் முன்னதாக திறந்த கோயில் நிர்வாகம். அரியலூர் மாவட்டத்தில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 645 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. டிவியை பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மாட்டேன். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஐ அரியலூர் அரசு விழாவில் மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது. கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அறிவுரை. And at any point of time, nobody is authorized to comment on the alliance in the ensuing assembly elections of 2026. High Command will take a call with the due consultation with the local leadership and state leadership at that point of time. தன்னை கொல்ல வந்தவனை மன்னித்தாலும் கட்சிக்கு துரோகம் செய்தவனை மன்னிக்க மாட்டேன். காட்பாடி தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆவேசம். ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. திமுக, அதிமுக கட்சிகளுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. சி வி சண்முகம் மீதான அவதூறு வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி இடையிலான சமரச பேச்சுவார்த்தை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உடல்நிலை சரியில்லை என ஆர்த்தி அவகாசம் கோரியதால் சமரச தீர்வு மைய நீதிபதி உத்தரவு. ஊர்காவல் படையில் பணியின் போது உயிரிழக்கும் காவலர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை 15,000 1 லட்சமாக உயர்வு. காயமடைந்தால் வழங்கப்படும் தொகையை 10,000 50,000 அதிகரித்தது தமிழ்நாடு அரசு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. நாகையில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக தகராறு. பொது இடத்தில் தகர ஷெட் அமைத்ததை அகற்றச் சென்றபோது பொதுமக்கள் மீது தாக்குதல். குன்றத்தூரில் எலிமருந்து நெடியால் பாதிக்கப்பட்ட கணவர் மனைவி உடல்நிலையில் முன்னேற்றம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவரும் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. சென்னை குன்றத்தூரில் அளவுக்கு அதிகமாக வீட்டில் எலிமருந்து வைத்த ஊழியர்களின் புகைப்படம் வெளியானது. நெடி காரணமாக 2 குழந்தைகள் இறந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தனியார் நிறுவன ஊழியர்கள் தினகரன், சங்கர் தாஸ். தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செவிலியர் உயிரிழப்பு. மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் இறப்பு என கூறி உறவினர்கள் போராட்டம்.
சென்னை தியாகராய நகரில் பட்டப்பகலில் பச்சிளம் குழந்தையை கடத்திய விவகாரம். குழந்தை இல்லாததால் கடத்தியதாக கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணின் கணவர் வாக்குமூலம். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் கொண்டுவரப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். ஜார்க்கண்டில் பிரதமர் பயணம் மேற்கொள்ளவிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. பிரதமர் மோடி டெல்லி திரும்புவதில் தாமதம். ஜார்க்கண்டில் ஹெலிகாப்டரில் காத்திருந்த நிலையில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்ட ராகுல் காந்தி. தியோகரில் பிரதமர் இருப்பதால் அனுமதி அளிப்பதில் தாமதம். மகாராஷ்டிராவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. நேர்மையான தேர்தல் நடைமுறைக்கு பாஜக ஒத்துழைப்பு அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் அமித்ஷா பதிவு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 159 உறுப்பினர்களை பெற்று பெரும்பான்மையை பெற்றது அதிபர் திசநாயக்காவின் கட்சி. 49 உறுப்பினர்களை பெற்ற சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் கட்சி. கொடைக்கானல் அருகே குஜராத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பேருந்து பாறையில் மோதி விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? நிச்சயமாக பாலகன். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை பேருந்து கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம் பெற்றுக்கொண்டு சுற்றுலா தலங்கள் அழைத்து காண்பிப்பது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் வழக்கம். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் குஜராத் சுற்றுலா பயணிகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்களை நேற்று பேருந்தில் ஏற்றி வந்து கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துவிட்டு அவர்களை மீண்டும் திருச்சி பகுதிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் டம்டம் பாறை அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது காரைக்குடி பகுதியில் இருந்து கொடைக்கானலை நோக்கிய அரசு பேருந்து ஒன்றும் வந்துள்ளது. அப்போது குறுகிய சாலையில் 2 பேருந்துகளும் பயணிக்கும் போது எதிர்பாராத விதமாக கொடைக்கானலில் இருந்து சென்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பேருந்து இடது பக்க பாறையில் மோதி எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி நேருக்கு நேர் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் 2 பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தில் தமிழ்நாடு சுற்றுலா கழக பேருந்து ஓட்டிய ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்படவே அருகில் இருந்த வாகன ஓட்டுநர்கள் அவரை வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக டம்டம்பாறை அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்து நிற்கின்றனர். விபத்து ஏற்பட்டு 2 மணி நேரத்தையும் கடந்தும் பேருந்துகள் அப்புறப்படுத்தாத காரணத்தினால் இந்த சாலையை கடக்க முடியாமல் மற்ற வாகனங்களும் உள்ளூர் பொதுமக்களும் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். போக்குவரத்து பாதிப்பு தொடர்வதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து போக்குவரத்தை துரிதமாக சீர் செய்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.